ஃபைபர் நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மலச்சிக்கலை போக்கி சுகர் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலை வச்சுருக்க இந்த நார்ச்சத்து நமக்கு உதவுது. ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 கிராம் வரை ஃபைபர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் குடல் ஆரோக்கியமாக இருக்கும். காய்கறி, பழங்கள், கீரைகள், முழு தானியங்கள் தினமும் உணவில் நிறைய எடுத்துக்கும் போது தான் இந்த அளவு ஃபைபர் நமக்கு கிடைக்கும். பழங்கள்னு பார்த்திங்கன்னா பெரி பழங்கள், அவகேடோ, வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு இதிலெல்லாம் ஃபைபர் அதிகமாக இருக்குது. ராஸ்பெரி 1 கப் சாப்பிடும்போது 8 கிராம் அளவு ஃபைபர் உடலுக்கு கிடைக்குது. சாதாரணமாகவே நம்ம சொல்லுவோம்ல, வாழைப்பழம் அதிகமாக சாப்பிடும் மோஷன் ஃப்ரீயாக போகும்னு. அது வாழைப்பழத்தில் இருக்கிற ஃபைபர்னால தான். ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்தில் 3 கிராம் ஃபைபர் இருக்குது. காய்கறிகளில் கேரட், ப்ரொக்கோலி, சக்கரவள்ளி கிழங்கு, காலிஃப்ளவர் இதிலெல்லாம் ஃபைபர் அதிகம். சியா சீட்ஸ், பூசணி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்னு சொல்லப்படுற ஆழி விதைகள், இவை தவிர முழு தானியங்களில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. பார்லி, ஓட்ஸ், கோதுமை இதெல்லாம் கண்டிப்பாக அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை, லீமா பீன்ஸ், கிட்னி பீன்ஸ் இதுலேயும் ஃபைபர் அதிகமாக இருக்குது. வெந்தயத்துலேயும் நார்ச்சத்து அதிகம், சிறந்த மலமிளக்கியாக செயல்படும். அடிக்கடி கீரைகள் சாப்பிட்றதும் அவசியம். ப்ரௌன் ரைஸில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. தினமும் நாம் சாப்பிட்ற வெள்ளை அரிசியில் ஃபைபர் ரொம்ப ரொம்ப கம்மி. நாம் சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆனாலும் அது நம்ம உடலை விட்டு வெளியேறதுக்கு தேவையான நார்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப அவசியம்.